வெல்கம் பேக் டு ஷாடோ சினிமாஸ். இதுக்கு முன்னாடி ஜெண்டர் டிஸ்கைஸ் பேஸ் பண்ண லேடி கெட்டப் கான்செப்ட் உள்ள படங்களெல்லாம் 3 பகுதியாக பிரித்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி 4வது பகுதியில் இன்னும் ஒரு சில படங்கள் பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 2015 இங்கிலீஷில் வந்த ஆஃப்டர் த பால். அமெரிக்கன் இல்லை, கெனடியன் இங்கிலீஷ். வழக்கமாக நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கிளாசிக்கான சிண்ட்ரெல்லா ஸ்டோரியை இந்த கான்செப்டில் மர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருந்தது. ஹீரோயின் நார்மலாக வர்றதை விட அந்த கெட்டப்பில் வரும்போது தான் இன்னுமே க்யூட்டாக செம்ம அழகாக இருப்பாங்க. படத்தில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வில்லனோட மோட்டிவ் மட்டும் ரொம்ப நேரமாக ஏதோ உட்காரலையே அப்படின்ற மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. அதையுமே செகண்ட் ஹாஃபில் கிளியர் பண்ணிட்டாங்க. பெரிய மிஸ்டேக்கோ அடல்ட் கண்டென்ட்னு எதுவுமே இல்லை. ஒரு சூப்பர் காம்பேக்டான மூவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2020 ஃப்ரெஞ்சில் வந்த மிஸ். இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது. தனியாக அதை பற்றி ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு படம். நான் ஆக்சுவலி நினச்சதை விட பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் அந்த டெம்ப்ளேட் அண்ட் கான்செப்ட் ஐடியாலஜி எல்லாமே உள்ளே இருந்தாலும் காமெடியில் ரிலே ஆகாமல் கொஞ்சம் சீரியஸான ஸ்டோனில் கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்காக அறுத்தெல்லாம் ஊற்றிருக்க மாட்டாங்க. ஹீரோவோட உழைப்பு அவ்வளோ கொட்டியிருப்பார். பார்த்தா நிஜ பொம்பளைன்னே நம்புகிற அளவுக்கு அப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படம். அது ஏங்கிறத நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரீஃபாக பார்க்கலாம். இன்னைக்கு லிஸ்ட்டில் 3வதாக பார்க்க போகிற படம் 1990 இங்கிலீஷில் வந்த நோபடிஸ் பர்ஃபெக்ட். இந்த படமும் அத்தனை டெம்ப்ளேட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாலும் உள்ள ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சில விஷயங்கள் மாற்றிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. இந்த ஹீரோவை நான் ஆல்ரெடி வேறு ஒரு லாங் ரன்னிங் சீரீஸில் ஹீரோயினோட அப்பா கேரக்டரில் பார்த்துருக்கேன். அவரை இந்த கெட்டப்பில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. படத்தோடைய பிளாட் படி ஹீரோயினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட டென்னிஸ் டீமில் ஒன் ஆஃப் தி பொண்ணாக மாறி சேர்ந்துருவாப்பில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக டைம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லிஸ்ட்டில் 4வதாக பார்க்க போகிற படம் 2014 ஜாப்பனீஸில் வந்த பிரின்சஸ் ஜெல்லிஃபிஷ். நான் நினச்சது ஒன்று, உள்ளே இருந்தது ஒன்று. ஒழுங்காக எடுத்துருக்கலாம், நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. சத்தியமாக இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணல, இப்படியும் ஒன்று இருக்குது அப்படின்னு வார்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே உண்மையை உடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண நினச்சானே தெரியல. ஹீரோவுக்கு அழகாக செட் ஆகிருந்தாலும் அது என்னென்னமோ பண்ணி உழப்பிட்டான். கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண மாட்டோம், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி லிஸ்ட்டில் 5வதாக பார்க்க போகிற படம் 1983 இங்கிலீஷில் வந்த என்டில். இதுவும் அதே கேஸு தான், பட் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினுக்கு பெருசாக கெட்டப் செட் ஆகலை அப்படின்னாலும் ரொம்ப ஆக்வர்டாக தெரியல. இது ஒரு மியூசிக்கல். நம்ம காமெடியாகவே பார்த்து பழகிட்டோம். சீரியஸ் டோனாக இருந்தால் கூட பரவாயில்ல, மியூசிக்கலை வச்சு அருன்னு அறுத்துருப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்க்குற தைரியம் உண்டு. நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருக்கும் செட் ஆகாது. இன்றைக்கி லிஸ்ட்டில் 6வதாக பார்க்க போகிற படம் 1996 இங்கிலீஷில் வந்த 12th நைட் ஆர் வாட் யூ வில். இது ஒரு வில்லியம் ஷேக்ஸ்பியர் நாவலுடைய தழுவலாம். பீரியட் ட்ராமான்றதுனால செம்ம ஸ்லோவாக இருக்கும். காமெடியும் பெருசாக கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஃபாஸ்ட் பேஸான காமெடி ட்ராமாவே பார்த்து பழகிட்டதுனால இதெல்லாம் செட் ஆகலையா என்னன்னு தெரியல. எங்களுக்கு சுத்தமாக ஒத்து வரல. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்த மொதல் 3 படங்களை ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். அடுத்த 3 படங்கள் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ண வரல. பட் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். எல்லாருக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனோட தான் ப்ரெசென்ட் பண்ணுறோம். பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். பட் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில படங்களோட அடுத்த பகுதியில் சீக்கிரமாகவே சந்திக்கலாம். தேங்க்யூ.